ஐயா, என்ன இது சின்ன குழந்தைங்க இப்படி மழையில நனைஞ்சிட்டு இருக்கு? குழந்தைங்க யாருன்னே தெரியல. இந்த குழந்தைங்களை இங்க விட்டுட்டு பெரியவங்க எங்க போய் சாமான் வாங்கிட்டு இருக்காங்க? தம்பி, உன் பேர் என்னப்பா? எதுவுமே பேச மாட்டேங்குதுல்ல. உங்க அம்மா அப்பா எங்கப்பா போயிருக்காங்க? உங்க வீடு எங்கப்பா இருக்கு? என்ன எவ்வளவு கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. பச்சை பிள்ளைங்களை எப்படியா விட்டுட்டு போறது? என்னம்மா அங்க கூட்டம்? குழந்தைங்க அழுதுட்டு நிக்குதுங்க, யாருன்னு தெரியலீங்க. நீங்க நல்ல தம்பியோட பிள்ளைங்க தானே? இந்த குழந்தைங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியுமா? போன மாசம் இவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஆனா இவங்க இங்க எப்படி வந்தாங்கன்னு தான் ஆச்சரியமா இருக்கு. வாங்கப்பா, ஏன் இப்படி மழையில நிக்கிறீங்க? ஓரமா நிப்ப, வாங்க வாங்க. இந்த வீடுதான்ப்பா கொஞ்சம் வண்டியில. வாமா. வாமா. பாட்டிமா, பாட்டி. யார் அது? யாருப்பா நீ? என்ன வேணும்? பாட்டி, போன மாசம் பட்டணத்துல உங்க பொண்ணு கண்ணம்மாவும் மாப்பிள்ளை இறந்துட்டாங்க இல்லையா? அவங்க பசங்க தான் இவங்க. ஆமா, இதுங்க பிறந்தப்ப பார்த்தது நானு. மாப்பிள்ளையோட கூட்டாளி சுந்தரம் இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதா சொன்னாங்களே. ஆமா பாட்டி, சுந்தரம் தான் இந்த பசங்களை பாதுகாத்துக்கிற பொறுப்பு எடுத்துக்கிட்டதா சொன்னாங்க. ஆனா அந்த குழந்தைங்க நடு ரோட்ல மழை நின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் நின்னு பார்த்து யாருமே வரல. அதான் இந்த பசங்களை உங்க வீட்டை கூட்டி அந்த பாட்டி. என் பொழப்பே கஷ்டத்துல இருக்குப்பா. இந்த வயசான காலத்துல இந்த குழந்தைங்களை நான் எப்படிப்பா பாத்துக்கிறது? புரியுது பாட்டி, எனக்கு உங்க சொந்தக்காரங்க வேற யாரையுமே தெரியாத. அதான் இங்க கூட்டியாந்தேன். பச்சை குழந்தைங்களா இருக்கு, எப்படிதான் காப்பாத்த போறேன்னு தெரியல. சரி கொடு. ஏதோ பாட்டி, என்னால முடிஞ்சது. இந்த குழந்தைங்களை உங்க வீட்டை ஒப்படைச்சிட்டேன். இனிமே இதுங்களோட எதிர்காலத்தை ஆண்டவன் தான் பாத்துக்கணும். வாப்பா வா. நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. இந்த குடும்பத்தை ஒரு தரித்திரம் முடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. என் தாய் தக்கம்மா சொல்றோம், இந்த குடும்பத்தை தரித்திரம் முடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. அந்த 2வது ஆண் குழந்தை பிறந்த நேரம் ஆயும் அப்பனை முழுங்கிருச்சு. அண்ணன் தங்கச்சி அனாதையாக்கிருச்சு. இந்த என்னென்னவோ அந்த குடும்பத்துல கோளாறு நடக்க போகுது. பரிகாரம் பண்ணிக்கோ, பரிகாரம் பண்ணிக்கோ. தாய் தக்கம்மா சொல்றா, பரிகாரம் பண்ணிக்கோ. நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. இளங்கோ, இளங்கோ, சனியம் பிடிச்சவனே, எந்திரிடா. அப்பனை ஆத்தாலையும் முழுங்கிட்டு எங்க நான் தூக்க வேண்டி கிடக்கு. போடா, போய் கண்ணுக்குட்டி அவுத்து வெளியே கட்டு. போடா, தாருத்திரம் பிடிச்ச பையன், சீக்கிரம் போடா. என் தலை எழுத்து இங்க வந்து சேர்ந்திருக்கிறான். என்னென்ன நடக்க போகுதோ.
வீட்ல எல்லாரும் உங்க அப்பா அம்மா சொல்றபடிதான் நடக்கணும். அதுதான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அழகு. தம்பி தம்பி தம்பி, ஏன்பா அப்படி பாம்புத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்க? நான் சாகணும். எதுக்காக நீ சாகணும்? நான் பிறந்ததுனாலதான் எங்க அம்மா அப்பா செத்து போயிட்டாங்களாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால நான் சாகணும். உங்க அப்பா பேர் என்னப்பா? நல்ல தம்பி. ஓ, நல்ல தம்பி பிரேமானி, வா உட்காருப்பா. இங்க பார்ப்பா இளங்கோ, உங்க அப்பா அம்மா ஒன்னால சாகல. அவங்களுடைய சாவு ஒரு இயற்கையான சாவே இல்ல. உங்க அப்பாவுடைய பிசினஸ் பார்ட்னர் சுந்தரம் தான் உங்க அப்பா அம்மாவை சாகடிச்சிட்டாங்க. அந்த சுந்தரத்தை உங்க அப்பா ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவன் உங்க அப்பாவுடைய சொத்தை எப்படியாவது அபகரிச்சுக்கணும்னு ரொம்ப நாளாவே திட்டம் போட்டுட்டு இருந்திருக்கான். அதுக்கான நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி கண்ணம்மா, ஏன் கவலை எல்லாம் நம்ம 3 குழந்தைகளும் எதிர்காலத்துல நல்லா வரணுமேங்கிறது தான். நீங்க எங்க கவலைப்படுறீங்க? நம்ம குழந்தைங்க பிற்காலத்துல ரொம்ப நல்லா வருவாங்க. என்ன இந்த ராத்திரி நேரத்துல வந்திருக்க? என்ன விசேஷம்? விசேஷம் இல்லாம இந்த நேரத்துல நான் வருவேனா? நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோமே அந்த அலுமினிய கான்ட்ராக்ட், ஆமா, அது நமக்கு கிடைச்சிருச்சு. அத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். அதான் ஸ்வீட்டோட வந்திருக்கியா? உனக்காகதான் அண்ணே, உங்களுக்கும் சேர்த்து. சரி சரி, அதை முதல்ல கொடு. இந்த சாப்பிடு. Very நீங்களும் good. சாப்பிடுங்க. சுந்தரம், நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. இன்னைக்கே பிறந்துருச்சுப்பா. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நீ சுந்தரத்துக்கு சாப்பாடு எடுத்து வை. ஐயோ, சாப்பிட்டு போப்பா. நான் நிறைய பேருக்கு ஸ்வீட் கொடுக்க வேண்டியிருக்குப்பா. நான் கிளம்புறேன்ப்பா. சரி சுந்தரம், பாத்து போ. ஒரு உண்மையான ஃப்ரெண்டுனா இவன் தான். ரீமா, நீ இன்னும் வீட்டுக்கு போல? புதுசா அரிசி வாங்கி போட்டுனாங்க, புடச்சிட்டு இருந்தேன். நேரம் வாங்கி போச்சு, அதான் போக முடியல. சரி, நான் வரேன். நல்ல தம்பி, என்ன விட்டு போயிட்டேடா. நேத்து வரைக்கும் நல்லா இருந்தியே, இன்னைக்கு இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டியம்மா. நல்ல தம்பி, நேத்துதான் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சது. அத சொல்ல வரதுக்குள்ள என்ன விட்டுட்டு போயிட்டானே.
ஐயா. எங்க அண்ணன் என்னோட பிசினஸ் பார்ட்னர் எப்படி செத்தாருன்னு குழம்பிக்கிட்டு இருந்தவையா. இதுதான் எங்க அண்ணனை கொண்டுடுச்சு. நீதான் எங்க அண்ணனை சாகடிச்சிட்ட. நீதான் எங்க அண்ணனை அண்ணியை சாகடிச்சிட்ட. புரியுயா? இதை எடுத்துட்டு போய் வெளியில போடுங்கயா. பாத்திரத்தை மூடி வைக்காதனால என்ன பாவம் நடந்துச்சு பாத்தியா? கழுவி இத பாரு கழுவி. நேத்து ராத்திரி நான் வந்ததையோ ஸ்வீட் கொடுத்ததையோ இத பத்தி யாருக்கிட்டயாவது சொன்ன? உன் மகன் செல்லக்கண்ணி என் ஃபேக்டரியில தானே வேலை செய்யறான். அவன் குளத்திலயோ குட்டையிலயோ போனமா மதப்பான். ஜாக்கிரதை. பாரு எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன், அவரை இப்படி பண்ணிட்டு ஐயா. பாவ புண்ணியம் எல்லாம் பார்த்தா பணக்காரனாக முடியாது. இத பத்தி யாருக்கிட்டயாவது வாய திறந்த உன் மகனோட உயிர். ஜாக்கிரதை. என்னப்பா சுந்தரம், எதுக்கு எங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னேன்? நல்ல தம்பியும் அவர் மனைவியும் விஷம் கலந்த தண்ணியை குடிச்சதுனால இறந்துட்டாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆண்டவன் புண்ணியத்துல இந்த குழந்தைங்க தப்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தின அக்கறை எப்பவும் உண்டு. நல்ல தம்பி என்னோட தொழில்ல பார்ட்னர் மட்டும் இல்ல, எனக்கு அண்ணன் மாதிரி. அதனால இந்த குழந்தைங்களை வளர்க்கிற பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன். சுந்தரம் சொல்றது சரிதான். சின்ன வயசுல இந்த குழந்தைகளை வளர்க்கறது சாதாரண விஷயம் இல்ல. ஏதோ சுந்தரத்தோட நல்ல மனசுதான் இந்த குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பை அவரே ஏத்துக்கிட்டு இருக்காரு. மனசு மட்டும் இருந்தா போதுங்களா? குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க பண வசதி வேணாமா? சரி, தொழில்ல நல்ல தம்பிக்குன்னு ஒரு பங்கு இருக்கு இல்லையா? அதையும் சுந்தரமே வச்சுக்கிட்டோம். எனக்கு என்னவோ அதுதான் சரின்னு படுது. நீ என்ன சொல்ற சுந்தரம்? பெரியவங்களா பார்த்து நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன். என் நண்பன் போன துக்கமே எனக்கு இன்னும் தீரல. அவனுக்கு நான் காட்டுற நன்றி கடனா இந்த பிள்ளைங்களை நானே வளர்க்கிறேன். சரிப்பா, குழந்தைகளை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். நல்லா பொறுப்பா வளர்த்து ஆளாக்கு. அப்ப நம்ம புறப்படலாமா? ரொம்ப நன்றிங்க. இதுதான்பா நடந்தது. உங்களை வளர்க்கிறேன்னு கூட்டிட்டு போய் இப்படி நடுத்தருல விட்டுட்டு போயிட்டானே பாவி. உங்க வீட்டுல வேலை பார்த்தாங்களே பாட்டி, அவங்க பையன் செல்லக்கண்ணு நான் தான்பா. இவ்வளவு நேரமா எங்கடா போயிருக்க? கேக்குறேன், ஏதாவது பதில் சொல்றான பாரு. எங்க அம்மா அப்பாவை சாகடிச்சவன இதே கத்தியால குத்தி கொலை பண்ணுவேன்.
சாப்பிட வரலையா? எனக்கு பசி இல்ல, சாப்பாடு வேண்டாம். ஏன்னா இப்படி இருக்க? நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இவனுக்கு இதே வேலையா போச்சு. அவன் சாப்பிட்டா சாப்பிடறான், சாப்பிடாடி போறான். நீ ஏமா அவனை கூப்பிடுற? டேய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? நம்ம அப்பா அம்மாவை கொலை பண்ணவன சீக்கிரமா கண்டுபிடிச்சு நம்ம பழி வாங்கணும்டா. டேய், நம்ம தங்கச்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் பேசாம இரு. பழி வாங்குறேன் அது இதுன்னு ஏதாவது மடத்தனம் பண்ண நம்ம குடும்ப மானவன் கிட்ட பண்ணி தங்கச்சி கல்யாணம் நின்னு போயிடும். அதனால கல்யாணம் முடிகிற வரைக்கும் பேசாம இருடா. பேத்திக்கு என் கண்ணே பற்றும் போல இருக்கு. மாப்பிள்ள அழகா இருக்க, நீ ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. விட்டா 4 ஊர் அழகாரம் பண்ணுவீங்களே. மூத்த நேரம் வச்செல்லாம் கிளம்புங்க. இந்த தேங்காய் எடுத்துக்க. ஏண்டா எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, நீ மட்டும் என்ன கிளம்ப இருக்க? நான் எங்கேயும் வரல. இன்னைக்கு நம்ம தங்கச்சி கல்யாணம்டா. இன்னைக்கா சந்தோஷமா இரு. நம்ம அப்பா அம்மாவை கொலை பண்ணவன பழி வாங்குற வரைக்கும் நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன். ச்சே, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. எங்கடா பொட்டியில போயிட்டு இருக்க? நான் இனிமே இங்க இருக்கிறதா இல்ல. நீ என்ன பத்தி கவலைப்படாத, நீ எங்கேயாவது போய் பழச்சிக்கிறேன். எங்க பெரியவர் இந்த ஊர்ல சுந்தரன் ஒருத்தன் பாரு, அவர் எங்க இருக்கான்னு தெரியுமா? எங்க சுந்தரம்? பட்டணத்துல நல்ல தம்பின்னு ஒருத்தர் கூட பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த சுந்தரம். ஓ, அந்த சுந்தரமா? அவர் இந்த ஊர் பக்கம் வந்து பல வருஷம் ஆயிடுச்சப்பா. அவர் வெளிநாடு போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். ஆமா, நீ யாருப்பா? அந்த சுந்தரத்தை ஏன்பா தேடுற? எனக்கும் அவருக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு. கணக்கா? என்ன கணக்கோ வழக்கோ? ஓ, இந்த டீயோட உங்க கணக்கு 75 ரூபா ஆச்சு. பணம் கொடுக்கலன்னா முதல்ல டீ கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. என்னப்பா இளங்கோ, அந்த லேடி பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சா? நான் கேலண்டர் ரெடி பண்ணுப்பா. இன்னும் ரெடி ஆகல. என்னப்பா நீ தொழில கவனமே இல்லாம இருக்கிய? ஏன்? நல்ல திறமை இருக்கு, ஆனா வேற ஏதோ யோசனையிலே இருக்கிய. சரி, இந்த அட்வான்ஸ் வச்சுக்கோ. நாளைக்கு வருவேன், பெயிண்டிங் ரெடியா இருக்கணும்.
பாத்தியா தண்ணி தூண்டு கிடக்குறான். ஓ மை காட். ஹலோ பிரதர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அட இல்லங்கவா, இவனுக்கு டெய்லி தண்ணி அடிச்சு ரோட்ல விழுந்து கிடதான் சார் வேலை. என்ன சார் நீங்க, டிராபிக்லாம் இருக்கு, கார் லாரி வரும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளால முடியாதுப்பா. அட்லீஸ்ட் இவர் எங்க தங்கி இருக்காருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். வல்சர பக்கத்துல முருகேசன் லாட்ஜ்னு இருக்குது, அங்கதான் தங்கி இருக்கிறான். வாடா போலாம். மனுஷனா இவன். இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க, நான் ஈவினிங் வந்து பாக்குறேன். டாக்டர், உங்க ஃபீஸ். தேங்க்யூ. நீங்க யாரு? என் பேரு ஜெபராஜ். நேத்து ராத்திரி குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்த. உன்னை ரூமுக்கு கூட்டு வந்த, ரொம்ப ஜுரமா இருந்துச்சு, அதான் டாக்டரை கூட்டு வந்தேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். இளங்கோ, இளங்கோ, மருந்து சாப்பிடுப்பா. Don't worry, you will be all right. என்ன ரூம் இப்படி வச்சிருக்க? சரி, நானே கிளீன் பண்றேன். இளங்கோ, சாப்பிடலாம்ப்பா. Get up, I say. Get up. மெதுவா. Yes, it's nice. இந்த பால் சாப்பிடு. நீங்க ஏன் எனக்கு இதெல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இருக்கு. நான் ஒரு கம்பெனில மேனேஜரா வேலை பாக்குறேன். எனக்குன்னு குடும்பம் இருக்கு, 2 குழந்தைங்க கூட இருக்காங்க. அப்புறம் ஏன் நீங்க எனக்காக டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? யாருமே இல்லாத நிலைமையில உன்னை நான் எப்படி தனியா விட்டு போக முடியும்? என் மேல ஒருத்தர் இப்படி அக்கறை காட்டுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாழ்க்கையில எப்பயும் ஒரு மனுஷனா மதிச்சு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிற முதல் ஆளு நீங்க தான் ஜெபராஜ். உங்களால மட்டும் எப்படி முகம் பேர் தெரியாத ஒரு மனுஷனுக்கு இப்படி உதவி செய்ய முடியுது? ஒருத்தருக்கு உதவக்கூடிய சக்தி நமக்கு இருந்தா தயங்காம உதவி பண்ணும். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. மோரோவர், என்ன மருந்து சாப்பிடணும், எப்பப்ப சாப்பிடணும்னு அந்த லிஸ்ட்ல எழுதி வச்சிருக்கேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து பாக்குறேன். பை த பை, மறுபடியும் குடிக்காம இருந்தா நல்லது. நான் வரட்டா? என்ன இளங்கோ, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிடுறியா? சாப்பிடுறேன் சார். என்ன இளங்கோ, நீ இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் தான் அதிகமா வரைவியா?
இந்த மாதிரி படங்களை தான் கேலண்டர் கேக்குறாங்க சார். அதனாலதான். ஓ ஐ see. சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்ட்டு. அப்ப நான் வரட்டா? என்ன சார் ராத்திரி நேரத்துல கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு மேரேஜ் ரிசப்ஷனா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆச்சே, அதான் செலிப்ரேட் பண்ணலான்னு போறேன். நீ ஃப்ரீயா இருந்தா வந்து கலந்துக்க. ஒரு நிமிஷம் சார், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹலோ. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். வாங்க, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஹலோ சார். ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்று கிறிஸ்துமஸ் திருநாள். இறைமகன் இயேசு நம் அனைவருக்காகவும் இந்த உலகத்திலே பிறந்த நன்னாள். இந்த உலகத்தில் உள்ள அனைவருடைய பாவங்களையும் தான் ஏற்றுக்கொண்டு நம் அனைவருக்கும் அமைதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காகத்தான் இறைமகன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்ற உன்னத கருத்தை நாம் அனைவரும் மனதில் கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ். அந்த பாஸ்டர் சொன்னாரு, மனிதனத்துக்கு அமைதியை தரத்தான் இயேசு இந்த பூமியில தோன்றினார்னு. அது உண்மையா? உண்மைதான். அவரை முழு மனசோட ஏத்துக்கிட்டா நிச்சயமா நம்மளோட குறைகளை நீக்கி அமைதி கொடுப்பாரு. நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணை இருப்பாருன்னு நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்ன மாதிரி வாழ்க்கை பூரா பாவம் செஞ்சவங்களுக்கு துணை இருப்பாரா? பாவம் செஞ்சவங்களுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கே வந்தாரு. நோயாளிகளுக்கு எப்படி டாக்டர் தேவையோ அதே மாதிரி பாவம் செஞ்சவங்களுக்கு தான் அவரோட அன்பு அதிகமா தேவைப்படுது. அப்போ இயேசு என் மேல கூட அக்கறை காட்டுவாரா? நிச்சயமா. உண்மையிலேயே இயேசு அக்கறை காட்டுவாரு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிப்பாரு, உனக்கே புரியும். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஜெபம்ன்றது வேற ஒண்ணு இல்ல, நாம நினைக்கிறத கடவுள் முன்னாடி பேசுறதுதான் ஜெபம். கண்ணை மூடிட்டு கடவுள் முன்னாடி நீ என்னென்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை பேசி பாரு. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது சார். நீங்க சொன்னீங்கிறதுக்காக இன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ண முயற்சி பண்றேன். நிச்சயம் பண்ணணும். முழு நம்பிக்கையோட ஜெபம் பண்ணிப்பாரு, அப்ப உனக்கு புரியும். முழு நம்பிக்கையோட ஜெபம் பண்ணிப்பாரு, அப்ப உனக்கு புரியும். நாம மனசுல நினைக்கிறத கடவுள்கிட்ட பேசுறதுக்கு பேருதான் ஜெபம். இறைவா, எனக்கு இத்தனை நாளா கிடைக்காத நிம்மதியை கொடு. எனக்கு ஏன் இந்த நிலைமை? என் வாழ்க்கையில நிம்மதிங்கிற ஒன்றை என்னைக்காவது நான் பார்ப்பேனா? நான் இவ்வளவு நாளும் தவறான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடு இறைவா. இனிமே வாழ்க்கை உன்னோட வழியில் நடக்கிற நல்ல வாழ்க்கையா அமையணும். அதுக்கான வரத்தை கொடு இறைவா, அதுக்கான வரத்தை கொடு. புதிய பாதை, புது புது பயணம், இறைவன் அன்பில் இன்னொரு ஜனனம். ஓ ஓ, ஓ, புதிய பாதை, புது புது பயணம், இறைவன் அன்பில் இன்னொரு ஜனனம். இதழிருக்கும் முல்லை இருக்க ஊர் முல்லை கொட்டவன்
புழுதியில் குளித்து நின்றான். அன்புதான் மானிட வீணையில் வரும் கீதம். புதிய பாதை புது புது பயணம் இறைவன் அன்பில் இன்னொரு ஜனனம். என்ன இளங்கோ, பெயிண்டிங்ல இன்வால்வ் ஆயிட்ட போல இருக்கு. வாங்க ஜெபராஜ். உங்ககிட்ட முழுமையான மாற்றத்தை நான் பாக்குறேன். எல்லாம் இறைவனுடைய செயல்தான். புது மனிதன் ஆயிட்ட இல்லையா? உனக்கு நான் புது பேரு வைக்க போறேன். இன்னில இருந்து உன் பேரு நவநீதர். உங்க விருப்பம் சார். என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து சீர்படுத்தினது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு புது அர்த்தத்தையே கொடுத்திருக்காரு. நான் இந்த உலகத்துல ஏன் பிறந்தேன்னு இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு ஜெபராஜ். நம்மள சக்தி உள்ளவங்கள ஆக்கிக்கணும்னா நமக்கு இயேசுவோட ஒரு பந்தம் ஏற்படணும். அப்படி பந்தம் ஏற்படணும்னா நாம இயேசு கிட்ட நிறைய பேசணும். வா, ஜெபம் மூலமா அவர்கிட்ட பேசுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். என்ன நவநீத, நாம பிரே பண்ணும்போது எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல அப்படின்ற வரியில நீ சொல்லவே இல்லையே. என்னால அந்த வார்த்தைகளை முழு மனதோட சொல்ல முடியல ஜெபராஜ். ஏன்? என்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டு என் அனாதாக்குனவன நான் எப்படி மன்னிக்க முடியும் ஜெபராஜ்? சொல்லுங்க. பழி வாங்குற உணர்ச்சி உன் மனசை விட்டு போல இல்லையா? அப்ப நீ இன்னும் முழுசா மனமாற்றம் அடையலன்னு தான் அர்த்தம். நல்லா ஜெபம் பண்ணு. உனக்காக நானும் ஜெபம் பண்றேன். மே காட் பிளஸ் யூ. வரட்டுமா? என்னாச்சு? எப்போதும் போலதான். லெட்டர் இருக்காப்பா? இல்ல. அது எவனும் லெட்டரே போட மாட்டேன்றானே. கடன் கொடுத்தவன் லெட்டர் எல்லாம் போட மாட்டான்பா, நேரம் வந்துருவான். சார், உங்களுக்கு போஸ்ட். அன்புள்ள இளங்கோவுக்கு, அன்னைக்கு சின்ன வயசுல நீ பாம்பு புத்துல கை வச்சிட்டு இருக்கும்போது உன்னைய காப்பாத்தின செல்லக்கன்னு தான் எழுதுறேன். உங்க அப்பா அம்மாவை ஒருத்த கொலை பண்ணிட்டாங்கிறத ஏன் மூலமா நீ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உன் மனசு என்ன பாடுபட்டதுன்னு எனக்கு தெரியும். இத்தனை வருஷமா நீ அவனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கங்கிறது எனக்கு தெரியும். இப்போதான் எனக்கு தெரிஞ்சது அந்த கொலைகாரன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் அட்ரஸ் நம்பர் 14, 4வது குறுக்கு தெரு, விருகம்பாக்கம். எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணவன்
ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல பிசினஸ் பார்ட்னரை கொலை பண்ண வேண்டாம் நீ. எங்களை எல்லாம் அனாதாக்கிட்டு போன பாவிடா நீ. உன்னெல்லாம் உயிரோட விட்டு வச்ச பாவண்டா. யாரும் தெரியுதா? இல்ல, நான் தான் நல்ல தம்பியோட மகன். என்ன ஒண்ணு பண்ணிடாத. உன்னெல்லாம் மன்னிப்பே கிடையாது. எங்க அப்பா அம்மா கொலை பண்ண மன்னிப்பு கிடையாது. No! No! எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண சுந்தரம் நீங்க தானே? யார் நீ? நல்ல தம்பியோட மகன். எங்களை வளர்க்கறதா பொறுப்பேற்றுக்கிட்டு எங்க அப்பாவோட சொத்துக்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. 3 குழந்தைகளை நடுரோட்ல அனாதையா விட்டுட்டு போனீங்களே, ஞாபகம் இருக்கா? அதுல 2வது பையன் தான் நான். தம்பி, தம்பி என்ன மன்னிச்சிருப்பா. தம்பி என்ன மன்னிச்சிருப்பா. உன் காலை பிடிச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சிருப்பா. என்ன மன்னிச்சிடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்திருந்தேன்னா இப்படி காலில் விழ கூட நீங்க உயிரோட இருந்துக்க மாட்டீங்க. ஆனா நான் இப்ப உங்களுக்கு கொல்ல வரல, உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் ஒரு கொலவெறி பிடிச்ச மிருகமா உங்களை பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒரு நல்ல கிறிஸ்துவ நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் பல வருஷமா உங்களை கொலை பண்றதுக்காக நான் பாதுகாத்து வச்சிருந்த அழிக்கும் ஆயுதமான கத்தியை விட்டுட்டு அன்பின் ஆயுதமான பைபிள் வார்த்தைகளோட இங்க வந்திருக்கேன். உங்க அப்பா அம்மாவுக்கு செஞ்ச கொடுமைக்காக என்ன மன்னிச்சிடுப்பா. என்ன மன்னிச்சிடு. காசு பணம் இருந்தா நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி தப்பா நினைச்சு நான் இந்த தவறை செஞ்சிட்டேப்பா. அன்றிலிருந்து வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லப்பா. தயவு செஞ்சு என்ன கொன்னுடுப்பா. என்ன கொன்னுடு. எனக்கு நிச்சயமா தெரியும் என் வாழ்க்கையில நிம்மதிங்கிறது கிடைக்கவே கிடைக்காதுப்பா. கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு தெரியும். அவரு நீங்க யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் உங்க மேல அன்பு செலுத்தி உங்களை அரவணைப்பாரு. வேற வழியே இல்லைங்கிற சூழ்நிலையில அவரால மட்டும் எப்படி எனக்கு நிம்மதியை கொடுக்க முடியும்னு சொல்ற? எல்லா வழிகளையும் தோல்வி அடைஞ்சாலும் ஒரே ஒரு வழி மட்டும் எப்பவும் உண்டு. அதான் இயேசு கிறிஸ்துவோட வழி. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அவரை நம்பணும். அவரை முழுமையா நம்புறவங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய பாவத்தை சுமக்கத்தான் அவர் இந்த உலகத்துக்கே வந்தாரு. வாங்க சுந்தரம், நிம்மதியா போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். அப்படின்னா என் குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நல்லது. புதிய பாதை, புது புது பயணம், இறைவன் அன்பில் இன்னொரு ஜனனம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள். சாந்தி எங்கே, நிம்மதி எங்கே என்று ஏங்கி தவித்த நான் இயேசு கிறிஸ்துவில் சாந்தி நிம்மதியை கண்டேன். அந்த தெய்வீக அன்பு என்னுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டது. அந்த அன்பை பிரதிபலிக்கும் ஒரு மனிதனாக இப்போது நான் வாழ்கிறேன். அந்த தெய்வீக அன்பு இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேர்களையும் இன்று தேடி வந்திருக்கின்றது. கடவுளாம் இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக.